UITM எனப்படும் மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் ஜனவரி 11ஆம் தேதி நடைபெற்ற ஒரு இஸ்லாமிய நிகழ்ச்சியில் முஸ்லிம் அல்லாத மாணவர்கள் பங்கேற்க கட்டாயப்படுத்தப்பட்டதாக கூறப்படுவதில் உண்மையில்லை. பல்கலைக்கழக நிர்வாகம் அறிக்கை வாயிலாக அதனை தெளிவுபடுத்தியது. சர்ச்சையாக்கப்பட்டுள்ள அந்த நிகழ்ச்சி ஷாலாம் UITM வளாகத்தில் உள்ள துவாங்கு மீசான் ஜைனால் ஆபிடின் மசூதியில் நடைபெற்றது. அதில் 2447 முதல் பருவ மாணவர்கள் பங்கேற்றனர். அவர்களில் கிசாத்ரியா நிகாரா சத்து, கம்பாரா சத்து, பஞ்சாராகம் சத்து ஆகிய புறப்பாட திட்டங்களைச் சேர்ந்த 34 முஸ்லிம் அல்லாத மாணவர்களும் அடங்குவர். சமுதாயத்திற்கு பங்களிக்க தயாராக இருக்கும் மாணவர்களை உருவாக்கும் UITM-இன் நோக்கத்திற்கு ஏற்ப குணநலன், அறிவுசார் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியில் கவனம் செலுத்தும் வகையில் அந்த நிகழ்ச்சி மிகவும் கவனமாக திட்டமிடப்பட்டிருந்தது. அதன்படி முஸ்லிம் மாணவர்கள் மசூதியின் பிரதான மண்டபத்தில் இறுதிச் சடங்குகளை நிர்வகித்தல் குறித்த விரிவுரையில் கலந்து கொண்டனர். அதே சமயம் முஸ்லிம் அல்லாத மாணவர்கள் சமூக நெறிமுறைகளை பற்றிய பேச்சில் கலந்து கொண்டனர். சமூக நெறிமுறைகள் பேச்சு என்பது வீட்டில், பணியிடத்தில் மற்றும் பொது இடங்களில் நெறிமுறை மதிப்புகள் பற்றிய புரிதலை வழங்குவதை நோக்கமாக கொண்டது. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு முஸ்லிம் அல்லாத மாணவர்கள் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர். நிகழ்ச்சி நிர்வாகத்தை எளிதாக்குவதற்கும் நேரம் மற்றும் தளவாட வளங்களை மிச்சப்படுத்துவதற்கும் பங்கேற்பாளர்கள் இடையூறுகள் இல்லாமல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை உறுதி செய்யும் நோக்கில்தான் மசூதி மற்றும் மசூதிக்குள் அமைந்துள்ள முக்தாமார் மண்டபத்தில் அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. எனினும் அந்த நிகழ்ச்சி குறித்த போஸ்டரில் இடம்பெற்ற குழப்பங்களை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். அதனை கடுமையாக கருதி இனிவரும் காலங்களில் தகவல் தொடர்பை மேம்படுத்துவோம் என UITM உத்தரவாதம் அளித்தது. சபா சரவாக்கைச் சேர்ந்த முஸ்லிம் அல்லாத மாணவர்கள் UITM மசூதி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்க கட்டாயப்படுத்தப்பட்டதாக இணைய ஊடகம் ஒன்றில் முன்னதாக செய்தி வெளியானது. பிரபல சமூக ஆர்வலர் சித்தி காசிமும் அது குறித்து கேள்வி எழுப்பிய நிலையில் UITM இந்த விளக்கத்தை அளித்துள்ளது.